ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து வெளிநாடுகளில் வந்து நம்மளோட ஜனநாயகன் திரைப்படம் வந்து பல கோடி வசூல் செஞ்சு சாதனை படைச்சிருக்குங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இயக்குனர் வினோத்தோட இயக்கத்தில் நம்ம தளபதி விஜயோட நடிப்பில் உருவாகியிருக்கு இந்த திரைப்படம் தான் ஜனநாயகன். ஸோ இது வந்து நம்ம தளபதி விஜயோட கடைசி திரைப்படம் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியலில் மட்டுமே வந்து கவனம் செலுத்த போகிறாங்க அப்படின்றனால இது வந்து அவரோட கடைசி திரைப்படம் அப்படின்றதுனால கண்டிப்பாக பெரியசாக இருக்கும் அப்படின்ற ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் விஜய் கூட சேர்ந்து ஒரு பூஜா ஹெக்டே, மமிதா பைஜோ, பிரியாமணி, கௌதம் மேனன், பாபி தயாள், நரேன் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க. அண்ட் மேலும் வந்து ஸ்ருதிஹாசன் ஒரு கேமியோ ரோலில் நடிக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. அடுத்த வருடம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்க ஜனநாயகன் திரைப்படம் வந்து இப்போ வந்து ஷூட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு 99% முடிஞ்சு சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் மட்டும் தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து ரிலீஸுக்கு முன் வந்து ப்ரீ பிஸ்னஸில் வந்து நம்ம ஜனநாயகன் திரைப்படம் வந்து பட்டையை கிளப்பிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஓடிடி சேட்டலைட் உரிமைகளில் வந்து மாபெரும் தொகைக்கு வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்குங்க. அதாவது ஜனநாயகன் திரைப்படத்தை வந்து மலேசியா திரையரங்கில் உரிமையாளர்கள் வந்து கிட்டத்தட்ட 12 கோடி வரைக்கும் வந்து நம்ம ஜனநாயகன் திரைப்படத்தை வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ் சினிமாவில் ரெக்கார்ட் பிரேக்கிங் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இது வரைக்கும் மலேசியாவில் இத்தனை கோடி கொடுத்து எந்த ஒரு திரைப்படம் வாங்கினதில்லை. ஸோ அதனால் இந்த ஒரு திரைப்படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பீக்லேயே இருக்குது.